ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம நேத்து சொன்ன மாரி 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள எல்லா ஐபிஎல் டீமோட ரிலீஸ் அண்ட் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டும் வந்துச்சு மக்களே. அத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்சிபி டீம் பத்தி பார்க்க போறோம் மக்களே. மிச்சம் இருக்கிற 9 டீம் வந்து நம்ம நாளைக்கு, நாளான்னைக்கு அப்படியே வீடியோல வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபி டீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்சிபி வந்து என்னென்ன பிளேயர்ஸ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிளேயர்ஸ ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் மக்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் மக்களே. அப்பதான் டக்கு டக்குன்னு வீடியோ பண்ண தோணும். மறக்காம ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து மக்களே ஆர்சிபி வந்து என்னென்ன பிளேயர்ஸ ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்ல வந்து பட்டிதார், விராட் கோலி, தேவதல் படிக்கல வந்து ரிட்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ல வந்து சால்ட், விஜய் சர்மா வந்து ரிட்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து குர்னால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்ல வந்து ரிட்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து ஏசல்வுட், எஸ் தயால் தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் மேல 2, 3 கேஸஸ் வேற இருந்துச்சு. பார்த்து பண்ணுங்க ஆர்சிபி சரியா? அதுக்கப்புறம் புவி, துஷாரா, ரஷீதார் சலாம் தான் வந்து ரிட்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஷோயப் சர்மாவ மட்டும் ரிட்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் மக்களே ஆர்சிபி வந்து என்னென்ன பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் அகர்வால், அதுக்கப்புறம் லுங்கி இங்கிடி, அதுக்கப்புறம் சக்கரா, அதுக்கப்புறம் டிம் சைஃபன் தான் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே ஆர்சிபி. இன்னுமே ஆர்சிபி ஸ்குவாட் வந்து ஸ்ட்ராங்கா தான் மக்களே இருக்கு. போன ஸ்குவாட் மாரியே தான் இருக்கு. ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து ஆர்சிபி வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இனிமே ஆர்சிபி ஸ்குவாட் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஸ்பின்னர மட்டும் ஒரு நல்ல ஸ்பின்னர மட்டும் ஆர்சிபி எடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ஒரு இமேஜ மட்டும் காட்டுறேன். அத பத்தி உங்களோட கருத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. ஏன்னா வந்து கேகேஆர் வந்து ரஸ்ஸல வந்து வெளிய விட்டு வச்சிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கேகேஆர்லேருந்து ரஸ்ஸல வந்து வெளிய வந்துட்டாரா, இப்ப ஆர்சிபி வந்து ரஸ்ஸல வாங்கிட்டா சும்மா எப்படி இருக்கும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சும்மா தக்காளியா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ரஸ்ஸல் பயங்கரமா இருக்கும் அந்த காம்பினேஷனே. மறக்காம உங்களுக்கு இது எப்படி தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். நாளைக்கு வந்து என்ன டீம் பத்தி போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் வந்து சிஎஸ்கே டீம் பத்தி போடலான்னு இருக்கேன். ஏன்னா சர்ப்ரைஸா 10 ரன் தான் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்ப்போம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. பாய் கைஸ். பாய்.